ஒன் இந்தியா அவுட்சைட் நேயர்கள் அனைவருக்கும் மறுநாள் வணக்கம். அகைன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவுமே லிட்டில் பிட் லைக் ஒரு ஃபோர்ஸபுளாக பண்ண வேண்டியதாயிடுச்சு. எதுக்கு அப்படின்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துக்கு இடையே முதல் ஓடிஐ நடந்தது. அதில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண 11 ஹர்ஷதீப் சிங் உள்ளே இருப்பார் அப்படின்னு. பட் ஹர்ஷதீப் சிங் இருந்தார், பிளேயிங் 11 இல்லை, ஸ்குவாடில் மட்டுமே இருந்தார் அப்படின்ற ஒரு காரணம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அக்ஷர் பட்டேல் ரொம்ப முன்னாடி ஆடினார், ஒரு 5th பொசிஷனில். முக்கியமாக கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா எல்லாருக்கும் முன்னாடி போய் ஆடி இருக்காரு. ஸோ இந்த ஒரு சில காரணங்களாலேயே சரி இன்னைக்கு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் ஆகி வந்தது தான். சரி, முதல்ல ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி இன்ஜுரி ஆகிட்டார். அதனால் கில்லு தான் 3வது இடத்துல ஆடணும்னு சொல்லி வச்சு அனுப்பி விட்டாங்க. வாட் இஃப் இதுக்கப்புறம் செகண்ட் ஓடியிலையும் விராட் கோலி இல்லைனா இதே மாதிரி தான் தொடருவாங்களா, இல்லை ஓப்பனிங் காம்போ மாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்தது. ஆனால் அதுக்கு எப்படி இந்தியாட்ட பதில் இருக்கும், எப்படியும் அவங்க மாற்ற மாட்டாங்க அப்படின்னு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் நல்லா ஸ்டார்ட், சீரியஸ்லி ஒரு கான்ஃபிடண்டான ஸ்டார்ட் தான். அங்கங்கே கொஞ்சம் திணறினார். ஆர்ச்சர் பாலை உள்ள வர பால் ஆர்ச்சரோடது எப்பவுமே டேஞ்சருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லையும் சரி, எம்ஐக்கு ஆடலன்னு நினைக்கிறேன். அவன் ஒரு சீசன் ஆடினார், ஒரு 5 மேட்சே எவ்வளோ ஆடினார். அதுக்கப்புறம் தான் இன்ஜுரி ஆகிட்டு போயிட்டார். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடினப்போ இந்தியா பிச்சில் அவர் இன்ஸ்விங்கில் கொஞ்சம் அதிகமான விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டருக்கு எப்பவுமே ஒரு சிம்ம சொப்பனம் தான். எல்லாருக்குமே தெரியுமே, டேவிட் வார்னருக்கும் நம்ம ஜாஃப்ரா ஆர்ச்சருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் பேட்டர் ஒருத்தர் ஸ்டார்டிங்கில் இமாம் உல்லக்குன்னு நினைக்கிறேன். எஸ், அவரே தான். இமாம் உல்லக்குமே அகேன்ஸ்டாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் பயங்கரமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தியிருக்காரு. ஸோ அதனால் லெஃப்ட் ஹேண்டர் அகேன்ஸ்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது இங்கிலாந்து டீமுக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவுக்கு ஓப்பனிங் காம்போ இப்போ இதுவாக தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி கொண்டு போகிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இப்போது வாட் இஃப் ரோஹித் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த காம்போவே அப்படியே எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா அப்போ கில்லை எங்கே போடுவாங்க? கில்லை நீங்கள் வைஸ் கேப்டன் வச்சிருக்கிறீங்க. ஸோ அப்போ 2 டவுன் கோலி ஆடுவாரா? 2 டவுன் கோலி ஆடினா அப்போ 3 டவுன் ஸ்ரேயாஸ் ஐயர், அதுக்கப்புறம் 4 டவுன் கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் 5 டவுன் அக்ஷர், 6 டவுன் ஜடேஜா, 7 டவுன் ஹர்திக் பாண்டியாவா? இப்படி ஒரு காம்போ. சாரி, ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன் ஜடேஜாக்கு முன்னாடி. ஸோ இப்படி ஒன்று போகுமான்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போது விராட் கோலி இல்லாதனால தான் நீங்கள் யசஸ்வி ஜெய்ஸ்வாலை இருக்கிறீங்க. இன்னும் ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ வாட் இஃப் விராட் கோலி உள்ள வந்தார்னா அப்போ நீங்கள் ட்ராப் பண்ண போகிறத யாரு? ஸ்ரேயாஸ் ஐயரா ட்ராப் பண்ணுவீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வந்தது. சீரியஸ்லி ஆர் யூ ஜோக்கிங் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் தான் ஒன் ஆஃப் பீக் ஃபார்மில் இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேங்க. ஏன்னா ரெட் பாலை விடுங்க, ரெட் பாலில் அவர் ஆல்ரெடி கடந்த ஒரு 7 மாசமா தரமான ஒரு ஃபார்மில் இருக்காரு. துலீப் டிராப்னு நினைக்கிறேன். துலீப் டிராப் தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்து வந்தாரு பாருங்க ஒரு இமாலய எழுச்சி. ஸோ அதில் ஸ்ரேயாஸ் ஐயரோட பேட்டிங் பார்த்து எல்லாருமே மெர்சல் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இது ஒன் சைடு இருக்குதா. இப்போ கேஎல் ராகுல் அப்படின்ற அந்த ஒருத்தர், ரிஷப் பண்ட்ன்ற ஒருத்தர், அக்ஷர் பட்டேல், இவங்க 3 பேர் பேச்சுக்கு வரும். ஸ்ரேயாஸ் ஐயர் ப்ரூவ் பண்ணிட்டார் மறுபடியும். எனக்கு சென்ட்ரல் கான்ட்ராக்ட் தான் கொடுக்கல, பரவாயில்ல இருந்துட்டு போது, நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆடிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், அக்ஷர் பட்டேல் இவங்க 3 பேருக்கு இடையே போட்டி இருக்கும். ஆல்ரவுண்டரோட விக்கெட் கீப்பர் எப்பரா நீ சேப்ப அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வரேன் பாயிண்ட்டுக்கு. அக்ஷர் பட்டேலை இன்னைக்கு அனுப்பின இடம் என்ன? 5. கேஎல் ராகுலுக்கு முன்னாடி. ஓகே, இது ஒரு பக்கம். ரிஷப் பண்ட் எந்த இடத்துல இறங்குவாரு? 5. கேஎல் ராகுல் எந்த இடத்துல இறங்குவாரு? 5. ஸோ இந்த 5வது பொசிஷனுக்கு ஒரு சின்ன போட்டி மாதிரி எனக்கு தோணுது. அக்ஷர் பட்டேலை மேலே இறக்கி விட்டதுக்கு ஒரு காரணம் கேஎல் ராகுல் இன்க்ளூடிங் 11ல் இருந்தாலுமே மேபி ஒரு லெஃப்ட் ஹேண்டட் காம்பினேஷன் கண்டினியூ ஆகட்டுமே. ஆனால் நீங்கள் கில்லையும் ஸ்ரேயாஸ் ஐயரையுமே ஒதுக்க முடியாது. அந்த இடத்துல நீங்கள் ஒரு அக்ஷர் பட்டேலை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய ஒரே இடம் நம்பர் 5 தான், அந்த ஸ்பாட் தான். ஸோ அந்த ஒரு பொசிஷன்னாலே எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயாஸ் ஐயரை ஒதுக்க முடியாது. கேஎல் ராகுல தான் மறுபடியும் தேல்பத்ரி சிங், நீ தான் எந்த இடத்துல கொடுத்தாலும் ஆடுறியே, நீ பின்னாடியே ஆடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்கன்றதான் தோணுது. ஏன்னா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அக்ஷர் பட்டேல் பேசின ஒரே ஒரு விஷயம், கேப்டனே இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் தான், இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் காம்போ இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனாலே இது மேக்ஸிமம் கண்டினியூ ஆகுன்ற மாதிரி ஒரு பின் ட்ராப் போட்டுட்டு போயிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அக்ஷர் பட்டேல் ஃபோர்ஸபிளாக மேலே தள்ளப்படுறார், கேஎல் ராகுலுக்கு முன்னாடி தள்ளப்படுறார், ரிஷப் பண்டுக்கும் முன்னாடி தள்ளப்படுறார் அப்படின்னா அப்போ ரிஷப் பண்டோட வேலை கிடைக்காது, அவருக்கு அங்கே வேலையே இல்லை. அதனால மேக்ஸிமம் பிளேயிங் லெவலில் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் தெரியும். வாட் இஃப் கேஎல் ராகுல் கண்டினியூவாக ஃபெயில் ஆகி ஃப்ளாப் ஆனால் மட்டுமே அவருக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் கிடையாது தான். இது அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் தான். ஏன்னா கேஎல் ராகுல் ஓடிஐயில் ஒரு இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸ் ஃபெயில் ஆனாலும் அடுத்த 3 இன்னிங்ஸ் மேக் பண்ணிடுவார். அவர் அந்த மாதிரி ஒரு டேலண்டடான பிளேயர் தான். ஆவரேஜ் ஆல்மோஸ்ட் 49 ஒரு விக்கெட் கீப்பருக்கு. ஸோ ஒரு தோனிக்கு அப்புறம் ஒரு தரமான ஆவரேஜ் ஒரு தரமான ஒரு மனுஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் சீக்கிரம் ட்ராப் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் ரிஷப் பண்டோட நிலைமை என்ன அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விக்குறியாகுது. நீங்கள் ஆல்ரவுண்டர் கீழே அதுக்கடுத்து கையே வைக்க முடியாது. ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா ஒன் ஆஃப் ட்ரம்ப் கார்டு 2 பேருமே என்ன நேரம் பார்த்தாலும் மேட்ச் டர்ன் பண்ணக்கூடியவங்க. ஸோ அவங்க 2 பேருமே கையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே இந்தியா டீம் அஃபெக்ட் ஆகும். இந்த இடத்துல கேஎல் ராகுலும் ஒரு விதமான ஒரு அப் அண்ட் டவுன்னு வச்சுக்கோங்க.
வச்சுங்க. ரிஷப் பண்ணிட்டு கொஞ்சம் அப் அண்ட் டவுன் தான். எல்லாத்துக்கும் மேலே அக்ஷர் பட்டேல் இன்னும் ப்ரொமோட் பண்ணுறது இன்னும் மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஆகுது ரிஷப் பண்ட்டுக்கு. அதுக்கடுத்து ஹர்ஷதீப் சிங்கை தான் வந்து நாங்கள் பும்ராக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம்னாங்க. ஆனால் மாற்றி நேற்று ஹர்ஷித் ராணா இறங்குறாரு. லிட்டில் பிட் சர்ப்ரைசிங். ஏன்னா முகமது ஷமி இருக்காரு. ஓகே, நான் ஹர்ஷதீப் சிங் தான் ஒரு ஒன் ஆஃப் லெஃப்ட் ஆம்பர் பேசாரா இப்போதைக்கு நல்ல ஒரு தரமான குவாலிட்டியான லெஃப்ட் ஆம் பேசரா இருக்காரு. பட் அவரையுமே நீங்க டிராப் பண்ணி ஹர்ஷித் ராணா எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது எந்த விதத்துல நியாயம்ன்ற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, ஹர்ஷித் ராணா வந்து உங்களோட செல்லப்பிள்ளை, யாரோட செல்லப்பிள்ளைன்னு சொல்றது அவங்களுக்கே தெரியும், அதை பத்தி நான் பேச வரல. ஹர்ஷித் ராணா உங்களோட செல்லப்பிள்ளை அப்படின்னு இருக்கிறப்போ ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நீங்க ஹர்ஷித் ராணாக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா? வித்தவுட் எப்படி சொல்றது, ஒரு அவாய்ட் பண்ணி ஒருத்தரை இக்னோர், ஒரு லெஃப்ட் ஆம் தரமான ஒரு ஃபாஸ்ட் பாலரை இக்னோர் பண்ணி ஒரு ரைட் ஆம் பேசற உள்ள இன்க்ளூட் பண்றதுன்றது இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா வருது. ஸோ இந்த 3 கேள்விகளுக்காக தான் வந்து இந்த வீடியோ. என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷதீப் சிங் கண்டிப்பா இந்த ODI சீரிஸ்ல மினிமம் ஒரு மேட்சாவது வாய்ப்பு கொடுங்க. அவ்வளவுதான். ஹர்ஷித் ராணா ஆடுறாரோ இல்லையோ, விக்கெட் எடுக்கிறாரோ இல்லையோ, அதெல்லாம் வேணாம். பட் ஆனால் ஹர்ஷதீப் சிங் தான் வந்து ஒரு பக்கமான ரீப்ளேஸ்மெண்ட். ஹர்ஷித் ராணா ஓகே ஃபைன், குவாலிட்டியான பிளேயர் தான், பட் ஸ்டில் நாட் லைக் அஸ் மச் அஸ் ஹர்ஷதீப் சிங் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்குது. ரிஷப் பண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப் இருக்கு. ஆப் மீன்ஸ் அவரோட பொசிஷனுக்கு பாதிப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுமன் கில் இப்போ ஒன் டவுன் ஆடுறாரு, அவர் ஓப்பனிங் போவாரா அப்படின்ற தலைமை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, வேற ஒன்றும் கிடையாது. வேற ஒரு தருணம் சந்திங்க. வணக்கம்.